ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகாருக்கு வாழ்வு எங்கேருந்து வந்துச்சுங்க? யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? அவர் நன்றி கெட்டவளாக மாறி தன் எஜமானிக்கு எதிராகவே அவர் பேச ஆரம்பித்தால், நடக்க ஆரம்பித்தால். என்ன நடந்தது? இந்த சாராள் அந்த ஆகாரை ஏராளமாக கொடுமைப்படுத்த அவர் வீட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நமக்கு வாழ்வு வந்து விட்டது என்பதற்காக கடந்த காலத்தை நாம் மறந்து விடவே கூடாது. கடந்து வந்த காலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தையில் இருத்த வேண்டும். நாம் எப்படிப்பட்ட படிகளையெல்லாம் ஏறி வந்தோம், எங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் நஷ்டப்பட்டோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது. வாழ்வு வந்து விட்டது என்பதற்காக நாம் தாழ்ந்து கிடந்த நேரங்களை, தாழ்ந்து கிடந்த நாட்களை ஒரு காலம் மறக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. நாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது, மரண படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு கிடந்த பொழுது, என் தேவன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தினாரே, கரம் பிடித்து உன்னை எடுத்து நிறுத்தினாரே, அதை உன்னால் எப்படி மறக்க முடியும்? நீ ஏழையாக, அனாதையாக, அகதியாக கிடந்த பொழுது, இருக்க இடமில்லாமல், குடிக்க கூழ் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் கிடந்த பொழுது, என் தேவன் உன்னை கரம் பிடித்து எடுத்து நிறுத்தி இருக்கிறாரே, எப்படி மறக்க முடியும்? எப்படி என் தேவனை விட்டு உன்னால் விலக முடியும்? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ தாழ் நிலையில் இருந்த பொழுது, தாழ்ந்து கிடந்த பொழுது, மண்ணோடு மண்ணாக கிடந்த பொழுது உன்னை நான் உயர்த்தினேனே, நீ இன்றைக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே, நன்றி கெட்டவளாக இருக்கிறாயே. நினைத்துப்பார். ஒரு ஆகார் சாராளுக்கு நன்றி கெட்டவளாக வாழ்ந்தது போல, பிரியமானவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்வது கிடையாதா? அடிமைத்தனத்தில் கிடந்தவர்களே, அடிமட்டத்தில் கிடந்தவர்களே, சாத்தானின் பிடியில் கிடந்தவர்களே, என் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்கவில்லையா? நீங்கள் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஏதோ நடந்தது, என்றோ நடந்தது, எனக்கா நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்கவில்லையா? இன்றைக்கு என் தேவனுக்கு முன்னால உங்களையே தாழ்த்துங்கள், அவர் உயர்த்துவார். ஒரு பொழுதும் நன்றி கெட்டவர்களாக வாழவே வாழாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 லூக்கா 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக சொல்கிறார்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிரியமானவர்களே, அவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் திருமண விருந்துக்கு கடந்து செல்லும் பொழுது முதல் இருக்கையில் போய் உட்காராதீங்க, பின்னால் போய் உட்கார்ந்துக்கிறங்க. அப்போது உங்களை அழைத்தவர் கடந்து வந்து, ஐயா முன்னால் வாங்க, முன்னிருக்கைக்கு வாங்க என்று அழைக்கும் பொழுது உங்களோடு பந்தியில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் உங்களை பார்ப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு பெருமை வரும், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தந்தையை போல அறிவுரை கூறுகிறார். ஏராளம் ஏராளம் அறிவுரைகளை கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு அறிவுரை என்றால் யாருக்குமே பிடிக்காது. ஆதாமேவாள் தொடங்கி
இந்த நாள் வரைக்கும் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்க சிறு பிள்ளை வரைக்கும் அறிவுரை என்றால் அது ஓடிவிடும், யாருக்கும் இஷ்டமில்லை. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து அருமையான ஒரு அறிவுரையை சொன்னார். இன்பவனத்திலே இப்படியாக சொன்னார், ஆதாம் ஏவாளே, இந்த இன்பவனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் நீங்கள் தின்னலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் உண்ணக்கூடாது. உண்கின்ற அந்த நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அறிவுரை, அருமையான அறிவுரை, இதை செய்யாதீர்கள் என்று சொன்னார். சாத்தான் கடந்து வருகிறான். சாத்தான் பாம்பு ரூபம் எடுத்து ஏவாளை பார்த்து, ஏவாளே, ஆண்டவர் உனக்கு இப்படியாக சொன்னாரா? இந்த இன்பவனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் தின்னக்கூடாது என்று சொன்னாரா? எப்படி கேட்கிறான் என்று பாருங்கள். அப்பொழுது ஏவாள் பேசுகிறாள், இல்லையே, அப்படி சொல்லலையே, எல்லா மரத்தின் கனியையும் சாப்பிடலாம், இந்த மரத்தின் கனியை மாத்திரம்தான் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுது சாத்தான் சொல்கிறான், இல்லை, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுகிற அந்த நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீ கடவுளை போலாய் விடுவாய். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரெண்டு பேர் அறிவுரை கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதை சாப்பிடாத, நீ செத்து போயிடுவேன். இவன் என்ன அறிவுரை கொடுக்குறான்? சாத்தான், இது சாப்பிடு, நீ கடவுளை போட ஆகிடுவேன். யாருடைய அறிவுரை இங்கே இந்த ஏவாளுக்கு பிடித்தமாக இருந்தது? சாத்தானுடைய அறிவுரை, அழிவை நோக்கி செல்கிற அறிவுரை, சாத்தானை நோக்கி செல்கிற அறிவுரை, பாதாளத்தை நோக்கி செல்கிற அறிவுரை அவனுக்கு இனிததாக இருந்தது, ஏவாளுக்கு பிடித்தமானதாக இருந்தது. அவள் அந்த கனியை பறித்தாள், உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அது பிரியமானவர்களே, நலமான அறிவுரைகளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஒரு குடிகாரனை பார்த்து நீங்கள் சொல்லுங்களே, ஏப்பா குடிக்காதப்பா, குடிச்சு குடிச்சு உன் உடம்பு வீணாக போயிடும், உன் ஈரல் வெந்து போயிடும், குடலை அழுகி போயிடும், நீ சீக்கிரமாக ஜாக வேண்டியது குடிக்காதப்பா அப்படின்னு சொன்னாக்கும் அவன் தலையை சொறிவான். அப்படியே சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது வேற ஒரு சகோதரன் பார்த்து, ஏப்பா தொஞ்சு போய் நடந்து போகிற, இந்த ஒரு பெக்கடி நல்லா அப்படியே சூடு ஏறும்பார், உடம்பு கனகனான்னு இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, யாருடைய அறிவுரை எங்கே அவன் கேட்பான்? அங்கே சொன்னான் பாருங்க, அந்த ரோட்டில் ஒரு பெக்கடின்னு அவனுடைய அறிவுரை தான் பெரிய அறிவுரையாக இருக்கும். நேராக போவான் சாராய கடைக்கு, நேராக போய் ஒரு பாட்டில் வாங்கி அவன் இருத்திட்டு தான் போவான். காரணம், அவனுடைய அறிவுரை நல்லதாக தோணுகிறது. இந்த உலகம் சாத்தானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நலமான போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நலமான அறிவுரையை அவர்கள் வெறுக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. காரணம் என்னங்க? அகங்காரம், பெருமை, தற்பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை பார்த்து அறிவுரை சொல்லுங்களே, எடா 4 மணிக்கு காலேஜ் விட்டுச்சுனாக்க நீ 4:30 வீட்டில் இருக்கணும்டா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? உன் ஜோலியை பார்த்துட்டு பேசாமல் இரு. நான் அந்த காலத்து படிப்பையாக படிக்கிறேன், நான் எந்த உலகத்தில் இருக்கிறேன்? கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறேன். உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நான் ஒன்றுமா தெரியலை, நான் படிப்பறிவு இல்லாமல் எல்லாம் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாமல் வாய மூடிட்டு இருக்கணும், ஒரு அறிவுரை எனக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கி உன் பையன் சொல்கிறானா சொல்லலையா? உன் பிள்ளைங்க சொல்லுதுங்களா சொல்லலையா? எனக்கு ஒரு அறிவுரையும் தேவையில்லை, எனக்கு ஒரு அறிவுரையும் தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறது இந்த உலகம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகம் ஏன் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? காரணம் பெருமை, தற்பெருமை, அகங்காரம், தன்னை தாழ்த்த முடியாத நிலையில எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொக்கரிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு முன்னால் உன்னைவே தாழ்த்து, அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்கிறார். பெரியவர்கள் அறிவுரை சொன்னாலும் சரி, ஆசிரியர்கள் அறிவுரை சொன்னாலும் சரி, உன் பெற்றோர் அறிவுரை சொன்னாலும் சரி, அது தெய்வ வாக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர முடியும். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழி 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். Praise the Lord. Praise the Lord. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் இருக்க அகங்காரம், வெறுப்பு, தற்பெருமை
உங்களை பாதாளம் போய் சேர்க்கும், அடிமட்டத்தில் கொண்டு போய் உங்களை தள்ளும். அதே நேரத்தில் உங்கள் இதயத்தில் தாட்சி இருந்துச்சுனாக்கா அது உன்னை உயர்த்தும் என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஊதாரி மைந்தன் உவமையை எடுத்துக்கிறேங்க. ஊதாரி மைந்தன் தன் தந்தைகிட்ட கடந்து வர்றான். இப்படியாக கேட்குறான், அப்பா எனக்கு வேண்டிய சொத்தை, எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் தூர தேசத்தில் போய் நான் தொழில் செய்ய போயிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த தந்தை நிச்சயமாக அவனுக்கு அறிவுரை கொடுத்துருக்கணும். டேய் வேண்டாண்டா, நீ சின்ன பையன்டா, உனக்கு அவ்வளவா அனுபவம் கிடையாதுடா, நீ கொஞ்சம் பொறுத்துரு, இப்போ இந்த சொத்தையெல்லாம் விற்று எடுத்துகிட்டு போனீனாக்கும் நீ அழிவில் தான் போய் விடுவ என்று நிச்சயமாக அவர் அறிவுரை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த மகன் என்ன செய்கிறான், இல்லை எனக்கு சேர வேண்டியதை நீங்கள் கொடுத்தே ஆகணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வெளிநாட்டுக்கு போவேன், நான் வியாபாரம் செய்வேன், நான் ஏராளமான வருமானங்களை பெருக்குவேன் என்று சொல்லி கொக்கரிக்கிறான். அப்பொழுது இந்த தகப்பனானவன் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார். இந்த இளைஞன் தன்னை சொத்தையெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்திற்கு கடந்து போகிறான். அங்கே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஏராளமான பாவத்தை செய்து அழிவுக்கு கடந்து செல்கிறான். இறுதியிலே அவனுக்கு ஒரு தொழிலும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கடந்து வருகிறான். எல்லா நண்பர்களும் அவனிடத்திலே பைசா இருந்தது வரைக்கும் கூட இருந்தாங்க, பைசா முடிஞ்சதும் டாட்டா என்று சொல்லிவிட்டு கடந்து போய் விட்டார்கள். அவன் வேலை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ வேலை தேட ஒவ்வொரு இடமா போகிறான், ஒரு இடத்துல வேலை இல்லை. கடைசியில் பன்னிகள் மேய்க்கிற வேலை கிடைக்கிது. பிரியமானவர்களே, தாந்தோண்டித்தனமாக தற்பெருமையோடு அகங்காரத்தோடு என்னால் எல்லாம் முடியும் என்று நீ செல்கிறாய் என்றால் உனக்கு கிடைக்க போகிற வேலை பன்னி மேய்க்கிற வேலையாகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனார் என்னைய சமீபத்தில் சந்தித்தார். இந்த நாகர்கோயிலில் அப்டா மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி வேலை செய்கிறவர், கூலி வேலை செய்கிறவர். அந்த சகோதரன் ஒரு நாள் இங்கே கடந்து வந்து என்னிடம் சொன்னார், சிஸ்டர் என் மனசில் நிறைய வேதனை இருக்குது, அதை உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன வேதனைன்னு சொல்லி. சிஸ்டர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், காலையில் 6 மணிக்கெல்லாம் அப்டா மார்க்கெட்டில் வந்து இறங்கிடுவேன், வீட்டில் இருக்க கஞ்சியவோ கூழவோ குடிச்சிட்டு வருவேன். 11 மணி ஆகும் பொழுது எனக்கு தலை சுத்தம், மயக்கமாக இருக்கும், ஒரு கப்பு காப்பி குடிச்சு ஒரு வடை தின்னலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்கும், எனக்கு பசி வயிற்று கிள்ளும், அந்த கடை வரைக்கும் கூட கடந்து போயிடுவேன், வடையையும் பார்ப்பேன், காப்பியையும் பார்ப்பேன், என் பர்ஸை பார்ப்பேன், ஐயோ 10 ரூபா போயிடுமே, ஐயோ 15 ரூபா போயிடுமே, இந்த காசை சேர்த்து வச்சா என் பையன் காலேஜ் படிக்கிறானே அவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டீ கடை வரைக்கும் கடந்து போயிட்டு டீ கடையில் இருக்க குடத்துலேருந்து 2 கப்பு தண்ணி கோரி குடிச்சிட்டு நான் திரும்ப மூட்டை தூக்க போவேன் சிஸ்டர். ஓடி 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 மூட்டை தூக்குவேன், ஒரு 4 மூட்டை தூக்குனா 8 மூட்டை தூக்குவேன், ஓடி ஓடி தூக்கி அப்படி சம்பாதிச்சேன் என்று சொல்லிட்டு விக்கி விக்கி அழுதார். சம்பாரித்து என்னப்பா ஆச்சு என்று கேட்டேன். என் பையனுக்கு பணத்தை கொடுத்தேன், சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வருது அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறான்னு சொல்லிட்டு, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானும் குடித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் குடிக்க வச்சு போதை மருந்துகளையும் வாங்கி போடுறான். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பான், இந்த நோட்டு வாங்கணுமாக்கும், இந்த செமஸ்டருக்கு பைசா கட்டணுமாக்கும், அந்த நபருக்கு கட்டணுமாக்கும், இதுக்கு கட்டணுமாக்கும், அதுக்கு கட்டணுமாக்கும்னு ஒவ்வொரு வாரமும் 1000 2000 1000 2000 சொல்லிட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போவான். இப்போ தான் தெரியுது அவன் குடியாரன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, பிரியமான இளந்தலைமுறையே, உன் பெற்றோரை ஏமாற்றி நீ பைசா வாங்கிட்டு போய் காதல் நாடகம் நடிக்கிறியே, குடிபோதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறியே, உன் பெற்றோருக்கு அந்த பைசா எங்கிருந்து வந்தது? பெற்றோருடைய ரத்தம். அது சாதாரண நோட்டு இல்லைங்க, சாதாரண பைசா இல்லைங்க. ஒவ்வொரு ரூபா நோட்டும், உன் தகப்பனாருடைய கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டும், உன் தாயின் கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் அவருடைய ரத்தம், அவருடைய கண்ணீர், அவருடைய வியர்வை என்பதை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட இரத்தத்தையும் வியர்வையும் கண்ணீரையும் நீ எடுத்துக்கொண்டு போய் நீ காதல் நாடகம் நடிக்கிறாயே, உன் காதலிக்கு கொடுக்கிறாயே, உன் காதலனுக்கு கொடுக்கிறாயே, இருவரும் உல்லாசமாக வாழ்கிறீர்களே.
பிரியமான இளந்தரமுறையே, உன் பெற்றோருடைய சாபம் உன் தலைமையில வர்றதுக்கு முன்னால ஊதாரி மைந்தன் பன்னிக்கூண்டில் கிடந்து கொண்டு, ஐயோ என் தகப்பனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், விண்ணிற்கு எதிராகவும் மண்ணிற்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்று துடித்தானே, அதே போல நீ துடி. இந்த நேரத்தில் உன் இருதயம் உடையட்டும், இந்த நேரத்தில் உன் தற்பெருமை அகலட்டும், உன் அகங்காரம் சிதறண்டு போகட்டும். தாட்சியோடு இந்த ஊதாரி மைந்தன் இப்படியாக சொன்னான், நான் எழுந்து என் வீட்டிற்கு போவேன், என் தகப்பன் இடத்திலே போவேன், அவன் இடத்தில் சென்று நான் மன்னிப்பு கேட்பேன். அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்வேன் என்று சொன்னானே, அது இன்றைக்கு இப்பொழுதே உனக்கு நடக்கட்டும். இப்பொழுதே இந்த நிமிடமே உனக்கு நடக்கட்டும். பெற்றோரை ஏமாற்றிய இளந்தலைமுறையே, பெற்றோரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரா சகோதரியே, இன்றைக்கு மன்னிப்பு கேள். இன்றைக்கு உன்னைவே தாழ்த்து, உன் அப்பா அம்மாவுடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கதறு, நான் பாவம் செய்தேன் என்று சொல். ஒரு மரிய மதலையினார் இயேசுவின் பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கண்ணீரோடு கதறி அழுது, ஐயா நான் பாவம் செய்தேன் என்று கதறியதைப் போல கண்ணீர் வடி. இப்பொழுது கதறி அழு, அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாராவது உங்களை பார்த்து நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டர், நான் நான் வக்கீல், நான் டீச்சர், நான் கிளர்க்கு, நான் நர்ஸு அப்படின்னு உங்கள் பதவியை சொல்லுவீங்க. நீங்கள் செய்கிற வேலையை சொல்லுவீங்க. நீங்கள் இன்னாரு என்று கேட்டால் நான் இப்படிப்பட்டவன் இன்ன வேலை செய்கிறேன் என்று சொல்லி வேலையை சொல்லுவீர்கள். இயேசு தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மை உள்ளவன். இயேசுவை பார்த்து, ஐயா நீ யார், நீ யார், நீ எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இயேசு என்ன பதில் சொல்வார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, உங்களில் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? எழுந்து நின்று சொல்ல முடியுமா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். நம் தேவன் இயேசு கிறிஸ்து, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, நமக்காக இரத்தம் சிந்த பூமிக்கு கடந்து வந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஒரு அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை மரம் ஏறிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என்னை போல கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாக இருங்கள், என் தாயை போல தாட்சியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீதிமொழி 22:4. நீதிமொழி 22:4. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்றைக்கு உலகம் எப்படிடா பணக்காரராகலாம், எப்படிடா பெயர் புகழோடு வாழலாம், எப்படி நீடிய நாட்கள் வாழலாம், நீண்ட ஆயுளோடு எப்படி வாழலாம் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறது. இயேசு சுவாமி அருமையான ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்குறார். என்ன அந்த குறுக்கு வழி? நீ பெரிய செல்வனாகணுமா, பெரிய பெயர் புகழோடு வாழணுமா, ஏராளமான ஆசீர்வாதங்களோடு வாழணுமா, நீடிய ஆயுளோடு வாழணுமா, உன்னைவே நீ தாழ்த்து. ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்து. அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை செல்வனாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைய அற்ப மனுஷன் என்ன செய்கிறான்? செல்வத்தை சேர்ப்பதற்காக குறுக்கு வழியில் ஓடுகிறான், வட்டிக்கு பணம் கொடுக்குறான், லஞ்சம் வாங்குறான், டவுரி வாங்குறான், பணம் வச்சு சூதாட்டத்துக்கு கடந்து போகிறான், தில்லுமுள்ள செய்கிறான், தான் உடம்பைய விற்கிறான், விபச்சார விடுதிக்கு கடந்து போகிறான், விபச்சார விடுதி வச்சு நடக்கிறான், மதுபான கடைகளை வச்சு மதுபானத்தை விற்று பைசா சம்பாதிக்கிறான், பெட்டிக்கடை வச்சு பீடி சிகரெட்டு புகையில போதை மருந்துகளை விற்று பணம் சம்பாதிக்கிறான். சாபமான வழியில்
செல்வம் சேர்க்க பார்க்கிறான், ஒருத்தர் தலையை அறுத்து செல்வம் சேர்க்க பார்க்குறான். பிரியமானவர்களே, இந்த செல்வம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. உனக்கு செல்வம் வேணும்னாக்கும், உனக்கு பணம் வேணும்னாக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாட்சியோடும் பரிசுத்தத்தோடும் எனக்கு முன்னால் மண்டியிடு, எனக்கு முன்னால் மண்டியிடு, உன்னை தாழ்த்து, நான் உன்னை எழுப்புவேன், பெரிய செல்வனா உயர்த்துவேன், பெரிய பெயர் போலோடு உயர்த்துவேன், நீடிய ஆயுள கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 அரசர் 3ஆம் அதிகாரம் 8 - 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். இளைஞனான சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். இவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட அந்த நாளிலே என்ன செய்கிறான் என்று பாருங்கள். அக்கம் பக்கத்து நாடுகளில் உள்ள ராஜாக்களை எல்லாம் கூப்பிட்டு, மந்திரிமார்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் ராஜாவாகிவிட்டேன், இள வயதிலேயே ராஜாவாகிவிட்டேன், நாட்டை எப்படி ஆள்வது என்று தெரியவில்லை, நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது என்று தெரியவில்லை, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அவன் கேட்கலங்க. அவன் ஒரு இளைஞன், சாலமோன் ஒரு வாலிபன். அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது ராஜாவானான். இந்த வாலிபனான ராஜாவான இந்த சாலமோன் அவன் தன்னுடைய மந்திரிகளிட்ட அறிவுரைக்காக போகவில்லை, அண்டை நாட்டு ராஜாக்களிடம் அறிவுரைக்காக செல்லவில்லை. எங்கே செல்கிறான்? ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறான்னு பாருங்க. 1000 எரிபலிகளை ஒப்பு கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1000 எரிபலிகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனத்தொகை உள்ள இந்த நாட்டுக்கு என்னை ராஜாவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மக்களை ஓ விருப்பப்படி வழி நடத்துவதற்கு, உம் சித்தப்படி வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானமும் அறிவு வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு ராஜா என்ன செய்யறான்னு பாருங்க, எங்கே போய் தன்னை தாழ்த்துறான்னு பாருங்க. இந்த ராஜா சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறார். 1000 எரிபலிகளை செலுத்தி, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும் என்று ஜெபம் பண்ணுறான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இந்த சாலமோனுடைய ஜெபம் மிகவும் பிடித்தமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த சாலமோனுக்கு ஞானத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, அவனுக்கு ஏராளமான செல்வத்தையும் புகழையும் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, சாலமோனை பார்த்து, சாலமோனே, நீ உன் தகப்பன் தாவீதை போல என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ அனுசரித்து வந்தாய் என்றால் உனக்கு நீடிய ஆயுளையும் கொடுப்பேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுக்கு செல்வம் வேணுமா, பெயர் புகழ் வேணுமா, மேன்மை வேணுமா, நீடிய ஆயுள் வேணுமா, இந்த சாலமோன் ராஜாவை போல தேவனுக்கு முன்னால் தாழ்த்துங்க. உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பி எழுப்புவார். சும்மா எழுப்ப மாட்டாருங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்பி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதுலாம் ஒரு கிறிஸ்துமஸோ புது வருடமோ ஒரு ஈஸ்டரோ வந்துருச்சுனாக்க எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் முட்டி போடுவோம் சிலுவை வாங்குறதுக்காக. அவங்க பெரியவங்க என்ன செய்வாங்க, முட்டி போட்டுட்டு சும்மா எழுப்பி விட மாட்டாங்க, கையில் பைசா வச்சு எழுப்புவாங்க. ஒரு 10 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ கையில் வச்சு அப்படியே தூக்கி விடுவாங்க. முட்டி போட்ட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பைசா வச்சு தான் எழுப்பி விடுவாங்க. அதுபோல் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்வாராம், நீ ஆண்டவருக்கு முன்னால் முட்டி போட்டுட்டீங்கனாக்கா, ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்திட்டீங்கனாக்கா, ஆண்டவர் உன்னை சும்மா எழுப்பி விட மாட்டார். சரி சரி எந்திரி 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 அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆசீர்வாதத்தை உன் கையில் வச்சே எழுப்புவார். நீ விசுவசித்தினாக்கும் அற்புதம் நடக்கும், விசுவசிச்சினாக்கும் உன்னை தாழ்த்து, விசுவசிச்சினாக்கும் ஆண்டவர் பாத்திரம் மண்டியிடு, அவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த சாலமோன் ராஜா புதிதாக இந்த அரசாட்சியை ஆரம்பித்ததுமே, தான் ராஜாவானதுமே முதலில் தேவாலயத்துக்கு கடந்து ஓடுகிறார், தேவனுடைய சன்னிதானத்துக்கு கடந்து ஓடுகிறார், தேவனுடைய பிரசன்னத்துக்கு கடந்து ஓடுகிறார், என்னை ஆசீர்வதியும் என்று மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், புதிதாக ஒரு படிப்பிற்கு கடந்து செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், புதிதாக ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், புதிதாக திருமணம் செய்ய போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இல்லை புதிதாக ஏதோ ஒன்றை செய்ய போகிறீர்கள், நிலம் வாங்க போகிறீர்கள், மாடு வாங்க போகிறீர்கள், தொழில் கருவிகள் வாங்க போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக எங்கெங்கே போகிறீங்க? முதலாவதாக எங்கே போகிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். ஒரு கல்யாணம்னு வைங்க, கல்யாணம் எடுக்க போகிறீங்க, நம்பர் 1 எங்கே ஓடுவீங்க? சோசியக்காரன்ட்ட ஓடுவீங்க. சோசியக்காரன்ட்ட ஓடி நேரம் எப்படி
நாள் எப்படி, கிழமை எப்படி, கொஞ்சம் சொல்லு. முதலாவதாக ஓடுற இடம், ஒரு பொருள் வாங்கணும், பைசா இல்லை, எங்கே ஓடுவீங்க? வட்டிக்கு பைசா எடுத்துட்டு ஓடியாந்துருவோம். வட்டிக்கு பைசா, உடனே வட்டிக்கு பைசா எடுக்க ஓடுவீங்க. எதை நீங்கள் புதிதாக ஆரம்பித்தாலும் இங்கும் அங்குமாக ஓடுகிறீர்களே ஒழிய என் தேவனிடத்தில் ஓடி வருவதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நடக்குதா நடக்கலையாங்க? இது உங்கள் வீடுகளில் நடக்குதா நடக்கலையா சிந்திச்சு பாருங்க. நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிங்கனாக்கும், உங்கள் பிள்ளைய படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டே விட போகிறீங்க, புதுசாக ஒரு படிப்பில் போய் சேர்க்க போகிறீங்க. என்ன செய்வீங்க? இந்த பள்ளிக்கூடம் எப்படி, இந்த டீச்சர்ஸ் எப்படி, இங்கே படிப்பு எப்படி, பிள்ளைய எப்படி என்று அலசி அலசி துருவி பார்ப்பீங்களே ஒழிய, ஆண்டவரே என் பிள்ளைய எந்த பள்ளிக்கூடத்தில் போட போகிறேன், இந்த ஓம்பாத்தில் ஒன்றாவது நிறுத்தியிருக்கிறேன், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? சிந்திச்சு பாருப்பார். எதை எடுத்தாலும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை தாட்சியோட சமர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சமீபத்திலே ஒரு விவசாயி கடந்து வந்தார். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விவசாயி கடந்து வந்தார். ஒரு இடத்திலே தாட்சியை பற்றி போதித்தேன். அந்த போதனை முடிந்ததும் கடந்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சிஸ்டர், நீங்கள் சொன்னதை 100% நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி வர்றேன் சிஸ்டர். காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணாமல் நான் என் வயலுக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ணாமல் ஒரு கருவியை கையில் எடுக்க மாட்டேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டு பிறகுதான் சிஸ்டர் என் பணிகளை செய்வேன். ஆனால் விளைச்சலோ கிடையாது, வறுமைக்கு மேலே வறுமை, கிணத்துல தண்ணியே கிடையாது, 7 லட்சம் ரூபா கடன் இருக்குது சிஸ்டர். நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை முன்னால் வச்சு தான் எல்லாத்தையும் செய்கிறேன், ஆண்டவருக்கு முன்னால் என்னை தாழ்த்தி தான் எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் என் வீட்டில் இவ்வளோ பஞ்சம், என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம், என் வீட்டில் இவ்வளோ நஷ்டம், ஏன் சிஸ்டர் என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பிரியமான சகோதரா, ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்துறதுக்கு முன்னால் உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தமும் தாட்சியும் சேர்ந்து வரும் பொழுது அற்புதம் நடக்கும். உனக்குள்ளே தாட்சி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லையே, நீ குடிக்கிறாயா என்று கேட்டேன். அது அப்பப்போ குடிப்பேன். புகைப்பிடிக்கிறாயா? அது சூட்டுக்கு அப்பப்போ 2 இழுத்து விடுவேன். சரி, போதை மருந்து போடுறியா? இந்த குளிர்லையும் பனியிலையும் வேலை செய்யணுமே, அது 2 பாக்கு அடக்குனாத்தே அது நல்லா வேலை செய்ய முடியும் சிஸ்டர். அதனால 2 புகையில கட்டையும் அடக்குவேன், கொஞ்சம் போதை தர பாக்கையும் கொஞ்சம் போடுவேன் என்று சொன்னார். பிறகு பரிசுத்தம்னு எடுத்துக்கிட்டாக்கும் உன்னுடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கத்தான் சிஸ்டர் செய்யுது என்று சொன்னார். சகோதரா, இப்படிப்பட்டதொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு என் தேவனுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலேன்னு சொன்னாக்கும் எப்படி உதவி செய்வார்? முதலில் உன்னை பரிசுத்தப்படுத்து என்று சொன்னேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால் கண்ணீர் விட்டு கதறினார். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவி, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கத்தறி அழுதார், மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, அவர் விதை விதைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் விதை எடுத்துட்டு வந்தார். சிஸ்டர், ஜெபமணி கொடுங்க, ஜெபமணி, ஆண்டவரே இந்த மகன் மீது கருணையாயிரும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜெபித்து அனுப்பினோம். அவர் விவசாயம் செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தது போல இந்த சகோதரன் விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். முதல் போவம், 2ஆம் போவம், 3ஆம் போவமாக அறுவடை செய்தார். 2 ஆண்டுகளில் 7 லட்சம் ரூபாய் கடனையும் அடைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, என் தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்தும் பொழுது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்து சக்கேயுவின் வீட்டிற்கு கடந்து செல்கிறார். இந்த சக்கேயு சமுதாயத்தால் தள்ளப்பட்டவனாக, பாவி என்று தள்ளப்பட்டவனாக, குள்ளன் என்று ஒதுக்கப்பட்டவனாக இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறான். ஏராளமான பணம் இருக்குது, ஏராளமான வசதிகள் இருக்குது, இருதயத்திலே மகிழ்ச்சி கிடையாது. இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சக்கேயு என்ன செய்கிறார்? தன்னைவே தாழ்த்தி பாவ அறிக்கை செய்கிறார். தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவனையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்கு திருப்பி தர்றேன் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். கண்ணீரோடு கதறுகிறார், வேதனைப்படுகிறார்.
அங்கே பரிசுத்தம் கடந்து வருகிறது. அந்த குடும்பத்திற்கு மீட்பு கடந்து வருகிறது. பிரியமான சகோதரா, உன் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையே, உன் தொழிலில் வளர்ச்சி இல்லையே, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லையே, தேவையான வசதிகள் இல்லையே என்று நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயா? முதலிலே உன்னை பரிசுத்தப்படுத்து. உன்னை முழுவதுமாக தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. அப்பொழுது என் தேவன் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னை எப்படியாக தாழ்த்துகிறார் என்று பாருங்கள். அற்ப தூசிக்கும் புழுவுக்கும் சாம்பலுக்கும் சமமானவன் என்று தாழ்த்துகிறார். பவுல் அடிகளார் தன்னை எப்படி தாழ்த்துகிறார் என்று பாருங்கள். பாவியிலும் நான் பெரும் பாவி என்று தாழ்த்துகிறார். தாவீது தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானும் ஒரு புழு, மனிதன் அல்ல, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு ஆளானேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். ஏசாயா இறைவாக்கினர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் அசுத்த உதடுகளை உடையவன், நான் பாவி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை தாழ்த்துங்கள். தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை உயர்த்துவார். நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று வேதம் கூறுகிறது. ஜாதி பெருமையோ, மொழி பெருமையோ, இன பெருமையோ, பண பெருமையோ, கல்வி பெருமையோ, வசதிகள் எனக்கு உண்டு என்கிற பெருமையோ உனக்கு உண்டு என்றால் இன்றைக்கு நீ தரைமட்டமாக்கு. இன்றைக்கு நீ அதை தரைமட்டமாக்கு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன்னிடத்தில் இருக்க வேண்டிய பெருமை என்னவென்று எரேமியா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பெருமை பாராட்ட விரும்பினால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் பெருமை பாராட்டுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று உலகிற்கு அறிக்கையிடுங்கள். நீங்கள் அறிக்கையிடும் பொழுது என் தேவன் உன்னை உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, மரியாளை போல தாழ்ச்சியோடும் பரிசுத்தத்தோடும் வாழுங்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை போல அவர் அடிமையின் கோலம் கொண்டு தன்னை சிலுவையிலே தாழ்த்துனது போல உங்களையும் கூட தேவனுக்கு முன்னால் தாழ்த்துங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு முன்னால் உன்னை நீ தாழ்த்து, உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். தாழ்த்துகிற எல்லோரும் சத்தியம் சத்தியமாக உயர்த்தப்படுவார்கள். ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு கிறிஸ்து, என் தேவனே ராஜாவே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்ததற்காக கூடி நன்றி சுவாமி. இந்த இறை வசனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்தார்களே, அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பதை நீ ஒருவரே அறிந்தவராக இருக்கிறீர் சுவாமி. ஏசப்பாவுடைய இருதயங்களிலே நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். செருக்குண்டு இருக்கிற இருதயங்களை நீ உடைத்து தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். தாழ்ச்சியோடு இருக்கிற இருதயங்களுக்கு ஆண்டவரே நீ செல்வத்தையும் மேன்மையா நீடிய ஆயுளையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி. இவர்கள் வெறுங்கையாய் திரும்பி போய்விடாதபடி ஐயா நீ நிரப்பி அனுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, மன தளர்ச்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, சோர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, இப்பொழுது இவர்கள் இந்த இறைவார்த்தைகள் கேட்டார்கள் என்றால் இவர்களை நீ திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், சக்திப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, உண்மையே நம்பி பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் ஐயா. வெறுங்கையோடு இவர்கள் திரும்பி போய்விடக் கூடாது சுவாமி. இயேசுவே, நீ வாக்களித்திருக்கிற செல்வத்தையும்
மேன்மையையும் நீடிய ஆயுளையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. உங்களை தாழ்த்துங்கள், நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறீரே. உயர்த்தும் ஆண்டவரே, ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட மிக வல்லமையாக இறைவசனத்தின் மூலமாக பேசியிருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் இறைவனிலே மகிழ்ந்து களி கூறுவது ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவனுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்புயர்வற்ற பண்பாகும். நம்முடைய பரிசுத்த மாதாவை பாருங்கள். பரிசுத்த ஆவியினுடைய நிழலிடுதலினாலே இயேசுவை கருதாங்கிய மாத்திரத்திலே முதல் அந்த அன்னை செய்தது, என் ஆன்மா ஆண்டவரிலே பெருமை கொள்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்லி ஆண்டவரை ஏத்தி போற்றி அவர்கள் புகழ்ந்தார்கள். இயேசுவை தன்னுடைய உதரத்திலே சுமந்த அந்த நல்ல தாய், மீட்பருக்கு தாயாகும் அந்த பெரிய பேற்றை அவர்கள் அடைந்த பொழுதிலும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றார்கள். வல்லவராம் கடவுள் எனக்கு மாபெரும் செயல்களை செய்துள்ளார், புனிதர் என்பது அவரது பெயர் என்று சொல்கின்றார். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று சொல்லி தன்னை தாழ்நிலை நின்றவளாகவும் ஒரு அடிமையாகவும் பரிசுத்த மாதா எடுத்து என்பதை நாம் மரியன்னை இசைத்த அந்த மரியாளின் பாடலிலே நாம் கேட்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தாழ்ந்தோரை உயர்த்துகின்ற தெய்வத்தினுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த மாதாவைப் போல ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம் வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நம் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றிடுவேன் என்ற பாடலை சங்கீத ஆசிரியரோடு இணைந்து மரியன்னையின் மனநிலையோடு கூட இந்த நேரத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஏழை நான் கூப்பிட்டேன் பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்தினின்றும் விடுவித்தாரே. ஏழை
நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே. நெருக்கடிகள் அனைத்தினின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகிறார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகிறார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அப்படியே கண்களை மூடி உயர்ந்ததும் உன்னதமான அரியணையிலே வீற்றிருக்கிற தேவாதி தேவன், தாட்சியால் நொறுங்குண்ட இதயங்களிலே வாசம் செய்கிறேன் என்று சொல்கின்றவர் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு ஆழ்ந்த அமைதியிலே அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழே நாம் இருக்கிறோம் என்ற உணர்வுக்கு கடந்து வருவோம். தூய பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களிலே இப்படியாக சொல்கின்றார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் அடங்கி இருங்கள், குறித்த காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள், உங்கள் மேல் அவருக்கு அக்கறை உண்டு என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆழ்ந்த அமைதியிலே உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கிய தேவன், நாம் வெறும் களிமண், அவருடைய கைவினை பொருள். கர்த்தாவே, நீர் எங்களை வனைந்தெடுக்கின்றவர் என்று சொல்லி அவர் கரத்திலே விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வனைந்தெடுத்து பிரியமான, அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக நம்மை படைப்பார். அவர் நம்முடைய சிறுமையில், நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைவு கூறுகின்ற தெய்வம். ஆம் கர்த்தாவே, நீர் ஏழைக்கு அரணாய் இருப்பவர். வறியவனுக்கு அவனுடைய துன்பத்திலே உதவும்படி அவனுக்கு நீர் உறைவிடமாய் இருக்கின்றீர் என்று நான் அறிவேன். உயரத்தில் வாழ்வோரை தாழ்த்தி தாழ்ந்தோரை வானுயர உயர்த்த வல்லவராயிருக்கின்றீர். ஆம், வானுயர உயர்ந்த நகரங்களையும் தகர்த்தெறிவது உமக்கு சிறிய காரியம். உம்மீது பற்றுறுதி கொண்டவர்களை, உம்மீது நம்பிக்கை உடையவர்களை நீர் பூரண சமாதானத்திலும் அமைதியிலும் காப்பாற்றுகிற தெய்வம் என்று அறிவோம். தெய்வமே, உறைந்ததும் உயர்ந்ததும் உன்னதமான உறைவிடத்தில் வாழ்கின்ற நீர் என்னுடைய எளிய இதயத்திலே வாசம் பண்ணுகின்றீர் என்று நான் அறிகின்றேன். அப்படி உயர்ந்த தெய்வம் உம்மையை தாழ்த்தி என் சிறிய இதயத்திற்குள்ளே வாழ முடியும் என்றால் நான் என்னை எம்மாத்திரம் தாழ்த்த வேண்டும் என்று நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். கர்த்தாவே, என்னை தாழ்த்த உமது கரத்திலே ஒப்பு கொடுக்க, நான் ஒன்றுமில்லை என்ற உணர்வுக்கு கடந்து வர எனக்கு கற்றுத்தாரும். தாட்சியால் நொறுங்குண்ட இதயத்தை நீர் ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லை. வலியோரை அரியணையிலிருந்து அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்துகின்ற தெய்வம் நீர். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்து செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி பசித்தோரை நலன்களால் நிரப்புகிற தெய்வம் என்று நான் அறிவேன். ஆம் கர்த்தாவே, நீர் சிங்கக்குட்டிகள், வலிமையுள்ள சிங்கம், இறையின்றி பட்டினி கிடந்தாலும் உம்மை நம்பி உமது கரத்திலே அடங்கியிருக்கும் எங்களுக்கு ஒரு நாளும் பசி என்பதே இராது, தாகம் என்பதே இராது. ஆம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை நம்பி உமது கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் எங்களுக்கு எப்பொழுதும் எந்தவித குறையுமே வராது. ஆம் சுவாமி, எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தாழ்மையிலே, எங்களுடைய சிறுமையிலே, எங்களுடைய வெறுமையிலே, எங்களுடைய
வியாதியிலே, துன்பத்திலே, எங்களுடைய கண்ணீரிலே எங்களை நிறைவளிக்க வல்லவர் நீர் ஒருவர்தாம் என்று சொல்லி உம்மை நாங்கள் போற்றி பாடுகின்றோம். சிங்கக்குட்டிகள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு
நீர் எளியோரை உயர்த்தி வலியோரை அரியணையிலிருந்து அகற்றுகின்றவர். நீர் இறைமகனாக இருந்தும் உம் தந்தையோடு உமக்குள்ள மகிமையை வல்லமையை விடாமல் பற்றி கொண்டிராமல் உம்மையை தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தாட்சியின் பாடமாக எங்களுக்கு முன்பாக நீர் உம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீர். உம்மை எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஆராதிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இதோ நீர் எங்களை பார்த்து இன்று சுமை சுமந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றீர். அதோடு கூட நான் தாட்சியும் இதயத்தில் சாந்தமும் உள்ளவன், கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றீர். உம்மை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது எங்கள் கர்த்தாவும் கடவுளும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான நீர் உம்மையே தாழ்த்தினீர் என்றால், ஒரு அடிமையின் உருவெடுக்கும் அளவுக்கு உம்மையே தாழ்த்தினீர் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்கள் உள்ளத்திலே உறைந்து கிடக்கின்ற தற்பெருமை, அகந்தை, மேட்டிமை, செருக்கு இவற்றை உம் முன்பாக இந்த நேரத்தில் இறக்கி வைக்கிறோம். இவை ஒவ்வொன்றும் குன்றுகளாகவும் பர்வதங்களாகவும் எங்கள் இதயத்திலே தலை தூக்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. தெய்வமே, இதயத்தில் தாட்சியும் சாந்தமுள்ள கடவுளே, மனமேட்டிமையை வெறுக்கின்றவரே, தாட்சியை நேசிக்கின்ற தெய்வமே, நீர் இறைமகனாக இருந்தும் நான் பணிவிடை பெற்றுக்கொள்ள அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன், பலருடைய மீட்புக்கு ஈடாக என் உயிரை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி உம் சீடர்களுடைய பாதங்களை கூட கழுவுகிற அளவுக்கு உம்மையை தாழ்த்தினீரே. தெய்வமே, அநேக முறைகளிலே நான் என்னுடைய பிறப்பை பற்றி, என்னுடைய ஜாதியை பற்றி, என்னுடைய குலத்தை பற்றி, என்னுடைய படிப்பை பற்றி, என்னுடைய அந்தஸ்தை பற்றி, என்னுடைய திறமைகளை பற்றி, இந்த உலகத்தில் எனக்கு நீர் கொடுத்த சொத்து சுகங்களை பற்றி பெருமை அடித்துக் கொள்கின்றேன். நான் காலையிலே தோன்றி மாலையிலே மலையும் வயல்வெளி பூவுக்கு ஒப்பானவள் என்று சொல்லி மறந்து போகிறேன் கர்த்தாவே. என்னுடைய இந்த உலக வாழ்க்கை ஒரு நீர் குமிழி போன்றது என்று சொல்லி நான் அநேக முறை மறந்து போய் வீண் பெருமையிலும் மேட்டிமையிலும் செருக்கிலுமாக உமக்கு அருவருப்பை தருகின்ற பாவங்களை கட்டி கொண்டிருக்கின்றேன். இறை வார்த்தையின் மூலம் என்னை சந்தித்த கடவுளே, நீர் என்னிடம் எதிர்பார்ப்பது தாட்சி என்று சொல்லிதான் நான் தியானித்து உணர்ந்தேன். தாட்சியால் நொறுங்குண்ட இதயத்தில் நீர் வாசம் செய்கிறீர் என்று சொன்னீர். தாழ்ந்தோர்களை நீர் உயர்த்துகின்றீர். ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் சாலமோன் உமது சமூகத்திலே நான் சிறுபிள்ளை ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த மாத்திரத்திலே அவனை பெரிய ஞானியாக நீர் உயர்த்தினீர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே என் உள்ளத்திலே இருக்கின்ற எல்லா அகந்தைகளையும், செருக்கு, தற்பெருமை, மேட்டுமையான எண்ணங்களையும் நீர் தகர்த்தெறிந்து உன்னை என் தேவனாக நான் ஏற்றுக்கொள்ள, தாட்சியும் சாந்தமுள்ளவளாக நான் மாற, தாட்சியின் பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஊமை போல நான் பிறருக்கு தாழ்ந்து பணிவிடை புரிய, பிறரை என்னை விட மேலானவர்கள் என்று கருதக்கூடிய நல்ல மனப்பான்மையை நீர் எனக்கு இந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் உள்ளத்திலேயே வளர்ந்து கிடக்கின்ற எல்லா குன்றுகளையும் பர்வதங்களையும் நீர் தகர்த்தெறிந்து விட்டு என் இதயத்தை சமமானதாக, கரடுமுரடு அற்றதாக நீர் மாற்றி அதிலே நீர் எப்பொழுதும் வாசம் செய்யவும், தாட்சியினாலே நமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக மாறுவதன் மூலம் உம்மை நான் உயர்த்தவும் எனக்கு கற்றுத்தாரும். ஒரு யோவான் ஸ்நானகன், பெண்களில் பிறந்தவர்களுக்குள்ளே யோவானைப் போல் பரிசுத்தவான் இருந்ததில்லை என்று உம்மால் புகழப்பட்ட அந்த யோவான் கூட அவர் வளரவும் நான் குறையவும் வேண்டும் என்று சொன்னாரே. அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொன்னாரே. ஆம், அப்படி அவர் தாட்சியோடு இருந்து உம்மை உயர்த்தினார். என் வாழ்க்கையிலும் நான் தாட்சி என்னும் புண்ணியத்தினாலே அலங்கரிக்கப்பட, அதன் மூலம் என் தேவனாகிய நீர் உயர்த்தப்பட, என் தேவன் என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுவதன் மூலம் உம்மை உயர்த்தி உயர்த்தி இந்த உலகத்திலே அனைவரும் நீரே ஆண்டவர் என்று அறிக்கையிட, எல்லா முழங்கால்களும் உமக்கு மண்டியிடும்படியாக எனக்கு நீர் வரம் தாரும். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. ஆம் சுவாமி, உம்மை உயர்த்துகின்ற நல்ல உள்ளத்தையும், உம்மிலே மகிழ்ந்து கலிகூறுகிற நல்ல உள்ளத்தையும், ஜெபத்திலும் இறை புகழ்ச்சியிலும் உம்மை பிறருக்கு எடுத்து காட்டுகின்ற நல்ல வரத்தையும் எனக்கு இந்த நேரத்திலே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி
உயர்த்தி குரல் உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தெய்வமே, எங்கள் கடவுளே, எங்களை படைத்தவரே, உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், எல்லாம் வல்லவரே உம்மை துதிக்கிறோம். நீர் உயர்த்தப்படுவீராக, வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவீராக, வான மண்டலங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவீராக. தூதர்களாலே துதிக்கப்படுவீர்களாக, பரிசுத்தர்களாலே போற்றப்படுவீர்களாக. இந்த உலகத்திலே வாழ்கிற 816 கோடி மக்களுடைய துதி புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். திருநாமம் ஒன்றே இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மேலானது, உயர்ந்தது, உத்தமமானது. உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியே ஆண்டுடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தக்க காலத்தில் உயர்த்துவேன் என்று வாக்குறுதியை கொடுத்த தேவன், இதோ நீங்கள் இருக்கிற இந்த இடத்திலிருந்து, நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து, நீங்கள் நிற்கின்ற இந்த பூமியிலிருந்து உங்களை உயர்த்த வல்லவர் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஒரு ஆபிரகாமை, ஒரு புறவினத்தானை, ஆண்டவரை பற்றி அறியாத ஒருவரை ஆண்டவர் பெயரிட்டு அழைத்து ஒரு பெரிய ஜாதி ஜனத்திற்கு தந்தையாக உயர்த்திய தேவன், திக்குவாயினும் கொலை குற்றம் புரிந்து உள்ளத்திலே குற்றப்பழியை சுமந்த ஒரு மோசேயை ஒப்பற்ற விடுதலை வீரனாகவும் 20 லட்சம் மக்களுக்கு ஒரு தலைவனும் வழிகாட்டியுமாக பயன்படுத்தி அவர் கானான் தேசத்தை அடைய செய்த தேவாதி தேவன், ஒரு இளைஞன் யோசுவாவை எடுத்து தன்னுடைய இஸ்ரவேலின் படைத்திரள்களுக்கு சேனாதிபதியாகி உயர்த்திய தேவாதி தேவன், ஆடு மாடுகள் மேய்த்து ஒரு இளைஞன் தாவீதை எடுத்து தம் மக்களுக்கு பேரரசனாக உயர்த்திய தேவன், இதோ இந்த நாளிலே உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மரி அன்னையைப் போல இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்புக் கொடுங்கள். தாழ்ந்தோரை உயர்த்துகின்ற தேவன் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். என் கடன் தொலையிலிருந்து, என்னுடைய கஷ்டங்களிலிருந்து, என்னுடைய கண்ணீரிலிருந்து, என்னுடைய ஏழ்மையிலிருந்து, என்னுடைய நோயிலிருந்து, நான் மாட்டிக்கொண்டிருக்கிற பிசாசினுடைய பிடியிலிருந்து, வேலையில்லா திண்டாட்டங்களிலிருந்து என்னை உயர்த்த வல்லவர். என் தேவன் என்னை தலை நிமிரச் செய்ய வல்லவர் என்று சொல்லி அப்படியே விசுவாச அறிக்கை செய்து அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களை உயர்த்த வல்ல தேவனுடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, ஒரு 12 மீனவர்களை, படிப்பறிவு அற்றவர்களை, உலகம் தெரியாதவர்களை எடுத்து இந்த உலகத்தின் முகத்தை புதுப்பிக்கும்படியாக அவர்களை பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அபிஷேகித்த தேவாதி தேவன், இறை வார்த்தையினாலே அவர்களை நிரப்பி பூமியின் முகத்தை மாற்றி அமைத்த தேவாதி தேவன், உங்களையும் என்னையும் இந்த நேரத்திலே பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்பி நம்மை எடுத்து உயர்த்த வல்லவர் என்று, இந்த உலகத்தின் முகத்தை புதுப்பிக்க உங்களையும் என்னையும் பயனுள்ள கருவிகளாக எடுத்து மாற்ற வல்லவர் என்று விசுவசித்து அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் தெய்வமே, என் தெய்வமே, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. நான் தூசிதான் ஆண்டவரே, நான் புழுதிதான் ஆண்டவரே, நான் ஒரு துரும்புக்கு சமமானவள் ஆண்டவரே. ஆனாலும் அது வல்லமை உள்ள கரத்திலே நீர் என்னை உபயோகிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏறெடுத்துக்கொள்ளும், என்னை ஏறெடுத்துக்கொள்ளும், என்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும். மகிமைக்காக பயன்படுத்தும், அரசை கட்டி எழுப்ப பயன்படுத்தும், ஆத்மாக்களை அறுவடை செய்ய, மனிதர்களை பிடிக்கும் மீனவர்களாக எங்களை மாற்ற இந்த நேரத்திலே எங்களை உபயோகிக்குமால் கூடும் என்று விசுவசித்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி, உம்மை போற்றி போற்றி மகிழ்ந்திட, உம்மை வாழ்த்தி போற்றிட, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்திட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஒரு மரி அன்னையோடு கூட இணைந்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்லி உம்மை துதித்து 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 பாட கிருபை தாரும் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், உம்மை துதித்து போற்றுகிறேன், உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Jokiam from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியும் நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமா நாங்க சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்க பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்க இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033101196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD and செக். அற்புதர் இயேசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. இமெயில் ஐடி nelson@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.